மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்களின் பதவிக்காலம் இன்றோடு நிறைவடைய இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 3 வருடங்களாக தமிழக ஆளுநராக அவர் பணியாற்றி வருகிறார். அதற்கு முன்னதாக 2019ஆம் ஆண்டிலிருந்து நாகாலாந்து ஆளுநராக அவர் பதவி வகித்ததாகவும் தொடர்ந்து 5 ஆண்டுகளை அவர் இன்றோடு நிறைவு செய்ய உள்ள நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா அவர்கள். வணக்கம் லதா. தமிழக ஆளுநர் RN ரவியினுடைய பதவிக்காலம் இன்றோடு நிறைவடைய இருக்கிறது. இதனையடுத்து தமிழகத்தின் அடுத்த ஆளுநர் யார் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய விரிவான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவியினுடைய பதவிக்காலம் இன்றோடு நிறைவடைகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய அடுத்த ஆளுநர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. ஆளுநரினுடைய பதவிக்காலம் என்பது 5 ஆண்டுகள். அந்த வகையில பார்த்தோம்னா RN ரவி நாகாலாந்துல கடந்த 2019 ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டாரு. தொடர்ந்து 2021 செப்டம்பர் 1 அன்று தமிழகத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அந்த வகையில் நாகாலாந்தில் 2 வருடங்கள், தமிழகத்தில் 3 வருடங்கள் என 5 வருடங்கள் அவரினுடைய பதவிக்காலம் என்பது நிறைவடைந்து இருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தினுடைய அடுத்த ஆளுநர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஆளுநர் RN ரவியினுடைய அந்த பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூட ஒரு புறம் சொல்லப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் கடந்த 15ஆம் தேதி RN ரவி அவர்கள் டெல்லி சென்றிருந்தார். அந்த டெல்லி பயணத்தின் போது பிரதமர் மோடி, அதே போல மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து கூட பேசியிருந்தார். அந்த வகையில் அப்போது நடைபெற்ற அந்த சந்திப்பின் போது பதவி காலம் நீட்டிப்பு தொடர்பாக அந்த ஆலோசனை என்பது நடைபெற்று இருக்கலாம் என்றும் கூட ஒரு புறம் சொல்லப்படக்கூடிய நிலையில இன்றோடு ஆளுநர் RN ரவியினுடைய அந்த பதவிக்காலம் என்பது நிறைவடைய இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாநிலங்கள் 10 மாநிலங்கள், அதே போல யூனியன் பிரதேசங்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட அந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களினுடைய ஆளுநர்களை அறிவித்திருந்தார். அந்த வகையில் அதில் தமிழகத்தினுடைய பெயர் என்பது இல்லாத ஒரு நிலையானது இருந்தது. இதற்கிடையே வரக்கூடிய 2ஆம் தேதியும் கூட டெல்லியில ஆளுநர்களுடைய மாநாடானது நடைபெற இருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களினுடைய ஆளுநர்களும் கூட பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அதே போல மத்திய அமைச்சர்கள் என பலரும் கூட பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் RN ரவியும் கூட அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் நாளைய தினம் 1ஆம் தேதி நாளைய தினம் அவர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதற்கான அந்த ஏற்பாடும் கூட செய்யப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் ஆளுநர் RN ரவியினுடைய அந்த பதவி என்பது நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இல்லை என்றால் இவர் வேறு மாநிலத்திற்கும் மாற்றப்படலாம் என்றும் கூட ஒரு புறம் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே அடுத்த தமிழகத்தினுடைய ஆளுநர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்தோம்னா திமுகவினர் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி இடையே அந்த புகைச்சல் என்பது இருக்கக்கூடிய நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட ஆளுநர் RN ரவியை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு முழக்கங்களை கூட திமுகவினர் எழுப்பியிருந்தாங்க. நாடாளுமன்றத்திலும் கூட கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் கூட திமுக எம்பிக்கள் அந்த முழக்கங்களையும் கூட எழுப்பியதை நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு வழக்கறிஞர் ஒருவர் மீண்டும் ஆளுநர் RN ரவியை நியமனம் செய்யக்கூடாது என்றும் கூட அதற்கான சட்டத்தில் இடமில்லை என்றும் கூட மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கும் கூட கடிதம் எழுதியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தினுடைய அடுத்த ஆளுநர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. ஒருவேளை இவரினுடைய பதவியானது நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிந்தால் இன்று இரவுக்குள் அதற்கான அறிவிப்பு ஆணை வருவதற்கான அந்த வாய்ப்பும் கூட இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய அடுத்த ஆளுநர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.